பார்க்கவே யூனிக்காக இருக்க ரொம்ப ஹெல்தியான ப்ராக்கலி வாஃபல் எப்படி பண்ண பார்க்கலாம். இங்கே ப்ராக்கலி நான் ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு பிளான்ச் பண்ணாமல் சாப் பண்ணுறேன். நீங்கள் வேணும் 2 மினிட்ஸ் பிளான்ச் பண்ணி இந்த மாதிரி மின்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி வெஜிடபிள் சாப்பர் இல்லைனா வெங்காயம் சாப் பண்ணுவல அதில் கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லியும் சாப் பண்ணிக்கிறேன். இப்போ 4 முட்டையில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்ச வெங்காயம், ப்ராக்கலியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது நல்லா திக்காக இருக்கணும் இந்த மாதிரி. அப்போ தான் வாஃபல்லேருந்து வெளியே வராமல் இருக்கும். வாஃபல் மேக்கரில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இதுவும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா சூப்பரான ஹெல்தியான ப்ராக்கலி வாஃபல் இங்கே ரெடி ஆகிடும். நீங்கள் வந்துட்டு டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், கண்டிப்பாக இதை வந்துட்டு லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட வாஃபல் மேக்கர் இல்லைனா நீங்கள் குழி பணியாரத்தில் கூட அதே மாதிரி பணியாரம் செய்யலாம். நான் இங்கே கொஞ்சம் இட்லி தோசை மாவு ஊற்றி இங்கே பணியாரம் செஞ்சுக்கிறேன். நீங்கள் அப்படியே கூட ஊற்றி பணியாரமாக செஞ்சு நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து தேங்காய் சட்னியோட நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், சூப்பரான ப்ராக்கலி வாஃபலும் ப்ராக்கலி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸில் தான் கொடுத்து அனுப்பிச்சேன்.